ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருக்குமா, தெய்வீகமா அந்த கோயிலே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா வச்சிருக்கிற அந்த கோயில. Thank you, sir. Jai Shri Krishna. Jai Shri Krishna, sir. Jai Shri ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Karmanya Pashyet. Sorry. Karmanya Karmaya Pashyet. Akarmani cha karmayaha. Sabuddhiman Manusheshu. Sayukta Kritsna Karma Krit. Brahmarpanam Brahmahavir Brahmagno Brahmanahutam Brahmaiva tena gantavyam Brahma karma samadhina. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 10வது அத்தியாயம் ஆல்மோஸ்ட் முடிய வந்திருக்கு. 36 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 37, 38, 39 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கு. 41, 40, 41, 42 நாளைக்கு எடுத்துக்கலாம். பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தை येन मामुपयान्ति ते अहमात्मा गुडाकेश सर्वभूताश्रयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च. 28வது ஸ்லோகத்திலிருந்து ரிவிஷன் ஆரம்பிக்கலாம். Jai Shri Krishna, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. आयुधानामहं वज्रं धेनूनामस्मि कामधुक् प्रजनश्चास्मि कन्दर्पस् सर्पाणामस्मि वासुकिः अनन्तश्चास्मि नागानां वरुणो यादसामहम् पितॄणामर्यमा चास्मि यमस्तयमतामहम् प्रह्लादश्चास्मि दैत्यानां कालः कलयतामहम् मृगाणां च मृगेन्द्रोऽहं वैनतेयश्च पक्षिणाम् पवनः पवतामस्मि रामः शस्त्रभृतामहम् झषाणां मकरश्चास्मि स्रोतसामस्मि जाह्नवी सर्गाणामादिरन्तश्च
मध्यं चैवाहमर्जुन अध्यात्मविद्या विद्यानां वादप्रवदतामहम् अक्षराणामकारोऽस्मि द्वन्द्वः सामासिकस्य च अहमेवाक्षयः कालो धाताहं विश्वतो मुखः मृत्युः सर्वहरश्चाहमुद्भवश्च भविष्यताम् कीर्तिश्रीर्वाक्यनारीणां स्मृतिर्मेधा धृतिः क्षमा बृहत्साम तथा साम्नां गायत्री छन्दसामहम् मासानां मार्गशीर्षोऽहमृतूनां कुसुमाकरः द्यूतैः चलयतामस्मि तेजस्तेजस्विनामहम् जयोऽस्मि व्यवसायोऽस्मि सत्त्वं सत्त्ववतामहम् பகவான் வந்து தன்னோட விபூதிகளை சொல்லிட்டு இருக்கார். கடைசியா சத்தத்திலே சத்துவம் நாதான், சத்துவமா இருக்கிறவாளுக்குள்ள ஒழுங்கா இருக்கிறவாள்ல அவளுக்குள்ள இருக்கிற சத்துவம் நான் தான் அப்படிங்கிறார். ஸோ மைண்ட்ல மனசுல வச்சுக்க வேண்டியது இதுதான், எப்பொழுதுமே நினைச்சுக்கோங்க. இதுதான் பகவான் அப்படின்னு இல்லை, இதுதான் இவ்வளவு சொல்றாரே இதெல்லாம் தான் பகவான் ஈஸ்வரன் அப்படின்னு இல்லை. இது அவருக்கு என்ன தோணித்தோ அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னை இதையா பார்த்துக்கோ, இதா பார்த்துக்கோ, இதெல்லாம் என்னோட விபூதிகள், என்னோட குளோரிஸ், இதெல்லாம் அப்படின்னு பகவான் சொல்றார். அதுக்கா இவ்வளவுதானா, இது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டாம். எல்லாமே அவர் தாங்கிறத ஏன் இந்த பேரை சொல்றாருன்னா, அர்ஜுனன் கேட்டார், நான் எப்படி அவனை நினைவு வச்சுக்கிறது அப்படிங்கிறத கேள்விக்காக பகவான் இதெல்லாம் சொல்றார். இதுலேருந்து நமக்கும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஒவ்வொரு விபூதியும் சொல்லச்சியும் அந்த விபூதியை பத்தி நம்ம யோசிக்கிறோம், அதை பத்தி கொஞ்சமாவது பேசுறோம். அதனால அந்த விபூதிகள் பத்தி நமக்கு புரியறது, அது ஏன் சொல்றாங்கிறதும் நமக்கு அதை பத்தி நினைக்கிறதுனால நமக்கு மைண்ட்ல மனசுல இது விபூதி அப்படிங்கிற ஒன்று இருந்தாலும் அதுக்கு பின்ன ஒரு சின்ன மெசேஜ் இருக்கிறதும் நம்ம கால விழும். இப்பதான் வெறும் விபூதிகளா பார்க்காம அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன தகவல்களும் மெசேஜஸும் மைண்ட்ல வச்சுட்டோம்னா, சாரி கிருஷ்ணா, மைண்ட்ல வச்சுட்டோம்னா பகவான இன்னும் அழகா நமக்கு புரியணும். புரிய நமக்கு எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன அசைவுகள்லயும் நம்ம பகவானை பார்க்க ஆரம்பிச்சோம்னா எல்லாமே எல்லா நேரமும் அனன்யமா பகவானை நினைச்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்றார். நிறைய கேள்விகள் நேரி கூட வந்து இதுன்னா அப்படியா, அப்படின்னா அது அப்படின்னா பகவான் அது இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நமக்கு மனசுல கொண்டு வர வேண்டாம். ஏன்னா எப்பொழுதுமே கிளியரா புரிஞ்சுக்குங்கோ, இது பகவான் சொல்றதுன்னா இதுதான் அப்படி இல்லை. அடுத்த ஸ்லோகத்துல, நாளையோட ஸ்லோகத்துல அது அவரும் கிளாரிஃபை பண்ணுவார். ஆனா அதுக்கு நாளே நான் அதை சொல்லிக்கிறேன். 37வது ஸ்லோகம். वृष्णीनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनामप्यहं व्यासः कवीनामुशना कवि. वृष्णीनां वृष्णीகளில் வாசுதேவர் ஸ்ரீகிருஷ்ணர், அஸ்மி நான், பாண்டவானாம் பாண்டவர்களில், தனஞ்சயன் அர்ஜுனன், முனீனாம் முனிகளில்
அப்பி கூட அகம் நான் வியாசக வியாசர் கவீனா தீர்க்கதரிசிகளில் உஷனா உஷனானா சுக்கராச்சாரியர் கவிஹி தீர்க்கதரிசி அப்படிங்கிறார் பகவான். ரிஷ்ணிகளில் நான் வாசுதேவர், பாண்டவர்களில் நான் தனஞ்சயர், மேலும் முனிகளில் நான் வியாசர், தீர்க்கதரிசிகளில் நான் உஷ்ணா அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். விஷ்ணீனா வாசுதேவோஸ்மி. குரு இல்ல, விஷ்ணி இல்ல, விஷ்ணி. இஷன் நீ ஜாயிண்டா இருக்கலாம், குரு மேல ஆகாத் கொடுத்து விஷ்ணீனா அவன் வருது, என்ன வா வருதுனால விஷ்ணீனா வாசு தேவோஸ்மி. தேவோ ரெண்டுமே நெடில் எழுத்துகள், வாசுதேவோ நெடில் எழுத்துக்கள். இழுத்து சொன்னா ஸ்மி ஷார்ட் ஆயிடும். வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சய. பாண்ட பாமிலாக பாண்டவானாம் தனஞ்சய. முனீனாமப்யஹம் வியாச. முனி நெடில் எழுத்து, நான் நெடில் எழுத்து, மப்ய மாமில் ஆகாத் கொடுத்து முனீனாமப்யஹம் வியாச கவீனாமுஷனா கவிஹி. கவி கவி இந்த வி வந்து நெடில் எழுத்து, கவினா இல்ல, கவீனா முஷ முஷ தனித்தனியா சொல்லணும், முஷ்னா இல்ல, முஷனா கவிஹி. भुवनाजी वृष्णीनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनामप्यहव्यासः कवीनामुशना कविः. ரொம்ப நல்லா. பகவான் சொல்றார், வார்ஷ்ணேயர்களில் நான் வாசுதேவன் கிருஷ்ணன். பகவானுக்கு ஒரு பேர் வார்ஷ்ணேயன்னு உண்டு. ஏன்னா விஷ்ணிங்கிற குலத்தில் பிறந்தவா. விஷ்ணிகள் வந்து எது குலத்துல, எது ராஜாவோட டிசெண்டன்ஸ். சந்திரவம்சிகள், சூரிய வம்சம் சந்திரவம்சங்கிறது. சந்திரவம்சம் எது மகாராஜாலேருந்து வந்தது விஷ்ணி. அந்த விஷ்ணிகள்ல பிறந்தவாளுக்கு வார்ஷ்ணேயன்னு பேரு. அதனால பகவான் வார்ஷ்ணேயா அப்படின்னு ஒரு பேரு இருக்கு. சோ விஷ்ணிகளில் நான் வாசுதேவன் அப்படிங்கிறார். ஏன்னா அதை விட அர்ஜுனுக்கு தெரிஞ்சவரும் பிடிச்சவரும் விஷ்ணிகள்லயே சிரேஷ்டமானவரும் அப்படின்னு அறிந்தது பகவானை தான். அதனால பகவான் சொல்றார், விஷ்ணிகளில் நான் வாசுதேவன் அப்படிங்கிறார். அடுத்ததாப்புல பாண்டவர்களில் நான் அர்ஜுனன் தனஞ்சய அப்படிங்கிறார். நான் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பகவத்கீதை படிச்சு பத்தி சொல்றச்ச நான் சொல்லேன், பகவத்கீதையோட ஹீரோ யாரு? என்ன பகவான் கூட இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பகவத்கீதையோட ஹீரோவே அர்ஜுனன் தான். ஏன்னா அர்ஜுனனுக்கு இந்த கேள்விகள் வரவில்லை என்றால் நமக்கு இந்த பகவத்கீதை இந்த ரூபத்தில் கிடைத்திருக்காது. வேற ரூபத்திலயும் இருக்கு பகவத்கீதைகள்லாம். ஆனா இந்த ரூபத்துல இருக்கிற பகவத்கீதை வந்து அர்ஜுனனோட கேள்விகள்னால வந்தது, அர்ஜுனனுக்கு இருக்கிற கியூரியாசிட்டினால வந்து, அர்ஜுனனுக்கு இருந்த விரக்தினால வந்தது, அர்ஜுனுக்கு இருந்த பக்தினால வந்தது. இதெல்லாம் கலந்து வந்ததுனால்தான் இந்த பகவத்கீதையே நமக்கு இவ்வளவு அழகா நமக்கு வந்திருக்கு. நமக்கு படிக்க இவ்வளோ ஜென்ம ஜென்மமா எல்லாரும் படிச்சுட்டு வரா. அதை படிச்சு மோட்சம் பெற்றவாளும் நிறைய பேர் இருக்கா. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அர்ஜுனன் தான். அதனால அவர் ஆச்சரியப்படுத்திக் கொண்டும் இல்லை. பகவான் வந்து பாண்டவர்களில் எனக்கு என்னோட விபூதி வந்து அர்ஜுனன். பண்ணிக்கலாம். இதுல ஞானேஸ்வரியில ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இத
இதை வச்சுண்டுதான் சந்நியாசி துவாம் ஹோனி ஜனி चोरूनी नेली माझी भगिनी तरही विकल्प नुपजे मनी मी तू दोन्ही स्वरूप एक அப்படின்னு ஞானேஸ்வர் இந்த ஸ்லோகத்தை பத்தி எழுதியிருக்கார். சந்நியாசி துவா ஓ நீ ஜனி, சந்நியாசி ரூபத்துல நீ வந்து சோருனி நேலி மாஜி பகினி, என்னோட சிஸ்டரான சுபத்ரையை நீ திருடிண்டு போன. தர்ஹி விகல்பு நுபஜே மணி, இருந்தாலும் எனக்கு உன்கிட்ட ஒரு மனஸ்தாபம் கிடையாது. ஏன்னா மீ தூ தோன்ஹி ஸ்வரூப ஏக, ஏன்னா நானும் நீயும் ஸ்வரூபம் ஒண்ணுதான். எவ்வளவு அழகா இருக்கு கேட்டோன்னே எனக்கு அப்படியே. அதாவது பகவான் சொல்ல நீயும் நானும் ஒண்ணுதான், அதனால்தான் எனக்கு உன்ட்ட மனஸ்தாபம் வரல. நீ என்னோட சுபத்ரையை நீ திருடிண்டு போறச்ச கூட எனக்கு உன்கிட்ட சன்னியாசி ரூபத்துல வந்து சுபத்ரையை திருடிண்டு போன, அப்படி கூட அப்ப இருக்கிறது கூட எனக்கு உன்ட்ட ஒரு மனஸ்தாபம் இல்லை, ஏன்னா நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிற. அதே கிட்டத்தட்ட இங்கேயும் சொல்றார், எனக்கு பாண்டவர்களில் எனக்கு ரொம்ப என்னோட விபூதி என்னன்னா அர்ஜுனன். அப்படின்னா உன்னையே பார்க்கறச்சியும் ஈஸ்வரனை பாரு. எவ்வளவு நிறைய விஷயங்கள் இந்த ஒரு சின்ன இடத்துல இருக்கு. தன்னையே பார்க்கறச்ச பகவான் நினைவு வரட்டும் உனக்கு அப்படிங்கிற. கண்ணாடி கைத்தால் நின்று பார்க்கறச்ச நமக்கு நம்மளே பார்க்கறச்சியும் நம்ம பகவான் அப்படின்னு தெரிஞ்சுட்டானா நமக்குள்ள இருக்கிற பகவானும் வெளியில வந்து நமக்கு மூஞ்சிகளை காமிச்சுப்பாரு, இது பாரு நான் அங்க இருக்கேன் அப்படின்னு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்ப ஞானேஸ்வர் சொன்ன மாதிரி நீயும் நானும் ஒன்றுதான். பகவான் எப்படி தன்னோட பக்தனோட ஒன்றாய் இருக்கார். பரமபக்தன் ஸ்ரீகிருஷ்ணனுடைய யாருன்னா அர்ஜுனன். அர்ஜுனனும் நீயும் நானும் ஒன்று, பக்தனும் பகவானும் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பகவான் வந்து தன்னோட பக்தனோட ஒன்றாயிட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீயும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு. அப்புறம் தனக்குள்ளேயே நான் உனக்குள்ளேயே நான் இருக்கேன், அதனால உன்னை பார்க்கறச்செல்லாம் என்னை பாரு அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயத்துல பார்த்தேன்னா இந்த இடத்துல பகவான் சொல்றார், பாண்டவர்களில் நான் அர்ஜுனன் அப்படிங்கிறார். அடுத்தாப்புல வியாசர் முனிகளில் நான் வியாசர் அப்படிங்கிறார். வியாசர் மகா பண்டிதர், வேதங்களை நான்காக பிரித்து நான்கும் ஒழுங்காத அதை எழுதி நிறைய புராணங்கள் எழுதியிருக்கார், பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கார், மகாபாரதத்தையும் அவர் தான் எழுதியிருக்கார். அவர் இல்லாமலும் நம்மளால இதெல்லாம் கத்திருந்திருக்க முடியாது. வியாசர் ரொம்ப முக்கியமானவர். அது கிருஷ்ணரோட அவதாரம்னு கூட பகவான் வியாசரை பத்தி சொல்லியிருக்கு. ஸோ பகவான் இதுலயும் ஒண்ணு ஆச்சரியம் இல்லை, பகவான் வந்து முனிவர்களில் நான் வியாசர் அப்படிங்கிறார். அப்புறம் கவி அப்படிங்கிறார். கவினா தீர்க்கதரிசி, விஷ்ணரி, இந்த பிரசன்ட்டுக்கும் அப்பால் அவரால் பார்க்க முடியும். அதுல உஷ்ணா அப்படிங்கிற சுக்கராச்சாரியர் தான் பகவான் சொல்ற கவிகளில் நான் சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் மகா பண்டிதர், இறந்து போனவர்களையும் உயிர் எடுக்க அவருக்கு சக்தி இருந்தது, சஞ்சீவனி வித்யா அப்படின்னு. அதை வச்சுட்டு அவரால் இறந்தவர்களையும் உயிர் கொடுக்க முடியும். அப்புறமா அவர் வந்து அசுரர்களும் தானவர்களிடம் குருவா மாறினார். இருந்தாலும் அசுரர்கள் தானவர்களோட குணங்கள் அவருக்கு வரவில்லை. அதனால சுக்கிரவார் அப்படிங்கிறோம் நம்ம இந்தியில. ஃப்ரைடே ரொம்ப நல்ல நாள், ஆனால் அதுக்கு சுக்கிரவார், சுக்கராச்சாரியர் வச்சுன்னு வருது. பகவான் சொல்றார், இந்த மாதிரி தீர்க்கதர்சி இருக்கிறவாள்ல நான் சுக்கராச்சாரியார் அப்படிங்கிறார்.
அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனை சைவாஸ்மி குக்யானை ஞானை ஞானவதாமம். தண்டோ தண்டனை, தமயதாம் அக்கிரமத்தை தடுக்கும் வகைகளில், அஸ்மி நான், நீதி திட்டம், அஸ்மி நான், ஜகீஷதாம் வெற்றியை தேடுபவர்களில், மௌனம் மௌனம், ச மற்றும், ஏவ கூட, அஸ்மி நான், குக்யானாம் ரகசியங்களில், ஞானம் ஞானம், ஞானவதாம் ஞானிகளில், அகம் நான். அக்கிரமத்தை தடுக்கும் வகைகளில் நான் தண்டனை, வெற்றியை தேடுபவர்களில் நான் திட்டம் அல்லது தந்திரம், ரகசியங்களில் நான் மௌனம், ஞானிகளில் நான் ஞானம். பகவான் சொல்ற ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். தண்டோ தமராக கொடுத்து தண்டோ தமயதாமஸ்மி. தமய குறில் எழுத்துக்கள் தனித்தனியா சொல்லணும். தமயதாமஸ்மி மாமேல் ஆகாத் கொடுத்து மஸ்மி நீதி ரஸ்மி ஜிகீஷதாம். நீதி நீ நடுவில் எழுத்து, தீ குறில் எழுத்து. இந்த தீயை எழுக்காம இருக்கிறீங்களா, நீ எழுத்துன்னா நீதி ரஸ்மி மேல் ஆகாத் கொடுத்து ரஸ்மி ஜிகீஷதாம். ஜிகி நடுவில் எழுத்து ஷதாம். நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனை சைவாஸ்மி. மௌ ஔ நல்லா அழுத்தி சொல்லணும். நை சைவாஸ்மி, நை ஞ வருது, நச்ச வருதுனால நை சைவாஸ்மி, வாஸ்மி வாமில் ஆகாத் கொடுத்து மௌனை சைவாஸ்மி குஹ்யானாய். குஹ்யா குமில் ஆகாத் கொடுத்து குஹ்யானாய் ஞானை ஞான, ஞானை ஞான, ஞான்யா எல்லாம் நெடுதெழுத்துகள். ஞானை ஞான வதாமஹம். ஞானை ஞானவதாமஹம். ஆர்த்தி ஜி. ஒரு நிமிஷம் மேம். நானுங்களாங்க மேம்? ஆமா. எஸ் மேம். தேங்க்யூ மேம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜுகீக்ஷதாம் மௌனஞ்சைவாஸ்மி குஹ்யானாய் ஞானவதாமஹம். தேங்க்யூ சார். தண்டோன்னு கால இருந்து தண்டோ த எடுத்துக்கோங்க. எஸ் சார். அப்புறம் தண்டோ. ஓகே சார். நீதி அது நீத்து கேட்டது. தண்டோ தமயதாமஸ்மி நீதி ரஸ்மி ஜிகீஷதாம். சொல்றதுங்களா சார்? சொல்லுங்களேன். ஓகே சார். தண்டோ தமயதா தண்டோ த தெய்வம், தெய்வத்தோட தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜுகீக்ஷதாம். ஜூ வருது, அது ஜி. ஜிகீஷதாம். ஜுகீக்ஷதாம். ஜூஹீல ஜி ஜிந்தா ஜி. ஜிகீக்ஷதாம். வெரி குட். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. ஸோ அக்கிரமத்தை நிறுத்துவதில் தண்டனை நான். ஏன்னா நம்ம இந்த இந்திரியங்களோட மாயையில மாட்டிண்டு தப்புகள் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ராகம்னால
இன்னொரு விஷயத்து மேல ஆசைனால கோபம் வருது. இந்த கோபத்தினால தப்புகள் நடத்தலாம். சோ அதெல்லாம் நிறுத்தணும்னா தண்டனைங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறச்ச தண்டிப்போட தான் சொல்லி கொடுக்கணும். கண்டிப்போட தண்டிப்பு ரெண்டும் இருக்கணும். தண்டனை அத திரும்பி அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் பண்றோம். அதுக்காக தண்டனையே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை. மனசுல தண்டனை பண்ணிட்டு இருக்கறச்சே என்ன பாருங்கிற. தண்டனை எப்ப பண்ணணும்னா ஏதான தர்மத்துக்கு விருந்தாப்புல யாராவது நடந்துட்டானா அதுக்கு தண்டனை பண்ணு. அதுல ஒண்ணும் தப்பே இல்லை தண்டனை கொடுக்கறதுல. சோ தண்டனைங்கிறது முக்கியமானது. எந்த மாதிரியான ஒரு சொசைட்டியா இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தாலும், தண்டனை பார்ட் அண்ட் பார்சல் நம்மளோட வாழ்க்கையில. நம்ம குழந்தைகளை தண்டிக்கலைன்னா வேற விதமான தண்டனைகள்லாம் அது அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ தண்டனை நடக்கிறதுல தண்டனையும் என்னோட விபூதி. ஏதான ஒரு அக்கிரமம் நடந்துட்டு இருந்தா அந்த இடத்துல அதை எப்படி தடுக்கிறதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. அதில் தண்டனை என்னோட விபூதி அப்படிங்கிறார். அடுத்தது, வெற்றியை தேடுபவர்களில் நான் நீதி, நான் திட்டம், நான் ஒரு தந்திரம். மகாபாரத பார்த்தேன்னா நிறைய தந்திரங்கள் இருக்கு. மகாபாரத யுத்தத்துல பார்த்தேன்னா நிறைய தந்திரங்கள், நிறைய நீதிகள் இருக்கு, நிறைய திட்டம் போட்டு பண்றா. ஜெயத்ரதன் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அவரோட தகப்பனார் அவருக்கு ஒரு வரம் கொடுத்திருந்தார். யாரால ஜெயத்ரதனோட தலை பூமியில விழறதோ, யாரால அது விழறதோ அந்த ஆளோட தலை வெடிச்சு விடும் அப்படின்னு ஒரு வரம். அதனால யாரும் அவரை கொலை பண்றதுக்கு நடுங்குவா. ஏன்னா அவரை யாராவது அவரை வெட்டி விட்டோம்னா அவர் தலை கீழே விழுந்துன்னா நம்ம தலை தான் வெடியும், அவரோட நம்மளும் போயிடுவோங்கிறதுனால யாராலையும் அவரை கொல்றதுக்கு முயற்சிக்கிறதுக்கு பயந்துன்னு இருந்தா. உடனே திட்டம் போடுறார் பகவான். அர்ஜுனன் ஜெயத்ரதனை வதம் பண்ணி அவரோட தலையை எடுத்து அவரோட தகப்பனாரோட மடியில வச்சிடுறார். ஜெயத்ரதனோட தகப்பனார் எழுந்துட்ட உடனே ஜெயத்ரதனோட தலை பூமியில விழுந்துருது. உடனே இவரோட தகப்பனாரோட தலையும் சுக்குநூறாகி 2 பேரும் போயிடுறார். இது ஒரு நீதி, ஒரு திட்டம். ஜெயிக்கணும்னு திட்டம் பண்ணிதான் ஆகணும். எதுலயாவது ஒரு ஜெயம் வேணும்னா. ஒரு திட்டம் இல்லாம எதுலையுமே நம்மளால ஜெயிக்க முடியாது. பிசினஸ்லயும் பார்த்தேன்னா பிளானிங் ரொம்ப முக்கியம். பிளான், டூ, செக், ஆக்ட், PDCA அப்படின்பா பிசினஸ்ல. எதை பண்றதுனால ஒரு பிளான் பண்ணணும், பிளான் பண்ணிட்ட அப்புறம் டூ, அதை பண்ணணும், அதை பண்ணப்புறம் அதை செக் பண்ணணும், நம்ம பண்ணது இல்லாத கரெக்டாக அதுக்கு பலன் வந்திருக்கான்னு, அதுக்கு தகுந்தாப்புல நல்லது பலன் வந்திருக்கா கெட்ட பலன் வந்திருக்கா அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கான ஆக்ட் பண்ணணும். PDCA. பிளானிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகவானும் அதான் சொல்றார், ஜெயிக்கிற மனப்பான்மை உள்ளவர்களில் நான் திட்டம், நீதி அப்படிங்கிறார். அடுத்தது, ரகசியங்களில் நான் மௌனம் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ரகசியம்ங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்தாதான் அது ரகசியம். இன்னொருத்தர் காதல சொன்னா அது இனிமே ரகசியம் இல்லை.
மூணாவதன் காதுல சொன்னா அது ஆல் இண்டியா ரேடியோ, எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமா இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரகசியமும் ரகசியமா இருக்கும். வாயை திறந்தோம்னா அந்த ரகசியம் அங்கேயே உடஞ்சு போயிடும். சைலன்ஸ் இஸ் கோல்டன் அப்படின்னு வேற சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி ரகசியங்களில் நான் மௌனம். கடைசியாக ஞானிகளில் நான் ஞானம். யாரெல்லாம் ஞானிகளா இருக்காளோ அப்படின்னா பகவான் வந்து எல்லார்ட்டுமே ஞானம் இருக்குங்கிறது தான், அதுக்காக பேர் எடுக்காம சொல்றார். ஞானிகளில் நான் ஞானம் அப்படிங்கிறது. இவர்கிட்ட ஞானம் இருக்கு அவர்கிட்ட ஞானம் இருக்குன்னு சொல்லல. இந்த 4 விஷயங்களை பத்தி இதுல சொல்றதுலயும் எல்லாத்துலயும் மனித குறிச்சுன்னு சொல்லல, இவர் 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 அப்படின்னு சொல்லல. பாக்கி எல்லாத்துலயும் இவர் நான் இது நான் அப்படிங்கிறச்ச இங்க வந்து மனிதர்களை பத்தி முழுக்கவே சொல்றார். ஏன்னா இது எல்லாருக்குமே உள்ளது. எல்லா மனிதர்களும் தண்டனைங்கிறத இதர் கொடுப்பார் அவர் வாங்குவார். எல்லா மனிதர்களுக்கும் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி உண்டு. அதுலேருந்து இந்த ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்றா மனித குணம், இயல்பு. ரகசியம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. நிறைய பேருக்கும் ரகசியம் உண்டு. எல்லார்ட்டையும் ஒரு ரகசியம் இருக்கு. அதே மாதிரி கடைசியா ஞானிகளில் ஞானம் அப்படிங்கிற எல்லாட்டுமே. ஸோ இந்த 3ஐயும் சேர்த்து பார்க்கறச்சுதான் புரியுறது. ஞானிகளில் ஞானம்னா எல்லாருமே ஞானிகள் தான். மனித இயல்பு ஞானம். மனிதர்களுக்கு ஆறாத அறிவு கொடுத்ததுக்கு காரணமே ஞானத்தை தனக்குள்ள கொண்டு வரத்துக்கு தான். ஞான யோகம் என்ன ஞானம் வருதான். நமக்கும் மனித மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் மரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா நமக்கு மட்டும்தான் இந்த ஒரு தகுதி இருக்கு, ஞானத்தை சேகரிக்கிறது. அந்த ஞானத்தை சேகரிச்சுட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஞானத்தை வச்சுருவாளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பக்தியும் சேர்ந்து இருந்தாதான் அந்த ஞானத்துக்கே ஒரு பலன் உண்டு. ஸோ அந்த ஞானிகளில் ஞானம் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கிற ஞானம் நான் தான். நீங்க சேகரிக்க வச்சுருக்கிற எல்லா ஞானமும் நான் தான். உங்களுக்கு எப்பெல்லாம் தோன்றதோ நம்ம ஞானி மாதிரி பேசுறோமே அப்படின்னா அந்த ஞானமும் பகவான் கொடுத்தது தான். அந்த பகவான் தான், அந்த ஞானமும் அந்த பகவான் தான். நமக்குள்ள இந்த ஞானங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வசிக்கிற ஒரு விஷயம். இந்த ரகசியம் நமக்குள்ள வசிக்கிற ஒரு விஷயம். இந்த நீதிங்கிறது நமக்குள்ள வசிக்கிற ஒரு விஷயம். ஸோ நமக்குள்ள வசிக்கிறது தான் இந்த ஞானம். நமக்குள்ள வசிக்கிறது இருக்கிற ஞானமும் பகவான் தான் அப்படின்னு பகவான் தன்னோட விபூதியை ஞானிகளில் ஞானம் அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த மாதிரி பகவான் தன்னோட நிறைய விபூதிகளை சொல்றார். கடைசியா ஒரு விபூதி மட்டும் இந்த 39வது ஸ்லோகத்தை வச்சிருக்க. ஸோ நிறைய தேடி பார்த்தேன் எவ்வளவு விபூதிகள் இருக்குன்னு. சில பேர் 82 விபூதிகள் இருக்குங்கிற இந்த அத்தியாயத்துல, சில பேர் 72 விபூதிகள் இருக்குங்கிற, ஞானேஸ்வரில் 75 விபூதி இருக்கு அப்படிங்கிறார். நான் எல்லாத்தையும் இப்போ லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். நாளைக்குள்ள அந்த என்னெல்லாம் விபூதிகள் இருக்கு எவ்வளவு இருக்குங்கிறது நானே கண்டுபிடிச்சு எனக்கு எவ்வளவு தெரியுறதோ அதை நான் லிஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புறேன். 39வது ஸ்லோகம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹமர்ஜுன ந ததஸ்தி விநாயத்ஸ்யான் மயா பூதைஞ்சராச்சரம். யத் எதெல்லாம், ச மற்றும், அபி கூட, சர்வ எல்லா, பூதானாம் உயிரினங்கள், பீஜம் விதை, தத் அது, அகம் நான், அர்ஜுனன் சொல்ற, ந இல்லை, தத் அது, அஸ்தி இருக்கு, வினா இல்லாமல், யத் எது, சியான் இருக்க முடியும், மயா என், பூதம் உயிரினம், சர அசைவது, அச்சரம் அசையாதது.
எது எல்லா உயிரினங்களின் விதையோ நான் அது. நான் இல்லாமல் எந்த அசையும் அல்லாத அசையாத உயிரினமும் இருக்க முடியாது அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். யச்சாபி சர்வபூதானாம், யச்சா ரெண்டு ச இருக்கு, யச்சா நடுல எடுத்து பி ஷார்ட் ஆயிடும். யச்சாபி சர்வ பூதானாம், எல்லாமே நடுல எழுத்துகள். பூதானாம் பீஜன் ததஹமர்ஜுன, பீஜன் பி நடுல எழுத்து ஜன் ததஹம ததஹம, எல்லாமே குரல் எழுத்துகள். தனித்தனியா சொல்லணும். ததஹமர்ஜுன ந ததஸ்தி ந தத, அப்புறம் த தமிழோட த, தெய்வத்தோட த, ந ததஸ்தி தமிழ் ஆகாது, தஸ்தி வினாயத்ஸ்யான், வினா நடுல எழுத்து, யத்ஸ்யான் இத்து இஸ்ஸு ய மூணு இருக்கு, யத்ஸ்யான் மயா பூதைன் சராச்சரம், மயா நடுல எழுத்து, பூதைன் சராச்சரம். जया जी, जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। यच्चापि सर्वभूतानां बीजं तदहमर्जुन न तदस्ति विना यस्यान् मया भूतं चराचरम्। Beautiful. Very nice. So கடைசியா சரியா சொல்றீங்க, இருந்தா யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹம் அர்ஜுன. பகவான் தன்னோட எல்லா தப்பா விபூதிகளையும் சொல்றார். கடைசியா எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒன்னா சொல்லிடுறார், நான் தான் எல்லாத்துக்குமே பீஜம். எல்லா விஷயத்துக்குமே நீ இவ்வளவு கேட்டிய, எல்லாத்துக்கும் பீஜமே நான் தான். காரண தத்துவமும் நான் தான், பொருள் தத்துவமும் நான் தான். எதுக்கு வரத்துக்கான காரணம்ங்கிறது பீஜம், அதுலேருந்து வரதும் பீஜம். ஸோ காரணமும் நான் தான், வர பொருளும் நான் தான். எதுக்கு? இந்த முழு பிரபஞ்சத்துக்கு காரணகர்த்தா நான் தான். ஸோ நான் தான் காரணம், நான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உருவாக்குறதுக்கு காரணமும் நான் தான், இந்த பிரபஞ்சமும் நான் தான், கிரியேட்டரும் நான் தான், கிரியேஷனும் நான் தான். ஏழாவது அத்தியாயத்துல சனாதனம் அப்படின்னார். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம். சனாதன பீஜம் நான் தான் அப்படின்னார். 9வது அத்தியாயத்துல அக்ஷர பீஜம், பீஜம் அக்ஷரம் அப்படின்னார். இங்க வெறும் பீஜம் தான் சொல்றார். சனாதன பீஜமும் சொல்ல, அக்ஷர பீஜமும் சொல்ல. ஏன்னா பகவான் வந்து எல்லாத்துக்குமே பீஜம் நான் தான், எல்லா விஷயத்துக்கும் பீஜம் நான் தான் அப்படிங்கிற. சோ அது சனாதனமா இருக்கட்டும், காலங்காலமா வரதா இருக்கட்டும், அவர் காலமே இல்லாத இந்த பொருளா இருக்கட்டும், நம்ம மாதிரி நமக்கு காலமே கிடையாது, 100 வருஷம்தான் போயிடுவோம். அதான் அதுக்கும் பீஜம் நான் தான். காலங்காலமான விஷயத்துக்கும், இந்த பிரபஞ்சம் வந்து காலங்காலமா இருக்கு, அதுக்கும் பீஜம் நான் தான். அக்ஷர பீஜமும் நான் தான், ஏன்னா என்னை அழிக்க முடியாது. இங்க வெறும் பீஜம்ங்கிறார். இந்த மாதிரியான அக்ஷரம் இல்லாட்டாலும் சரி, சனாதனமா இல்லாட்டும் சரி, சின்ன டைம்காக இருக்கிற இந்த உயிரினங்களா இருந்தாலும் சரி, அக்ஷரமா இல்லாத அழிய போற இந்த உயிரினங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பீஜம் நான் தான் அப்படின்னு பகவான் இந்த ஒரு ஸ்லோக, இந்த ஒரு விஷயத்திலேயே ஃபுல்லா தன்னோட எல்லா விபூதிகளையும் சேர்ந்து இது கடைசியா இந்த விபூதி சொல்ற. ந ததஸ்தி வினாயத்ஸ்யான் மயா பூதம் சராச்சரம்.
இந்த பிரபஞ்சத்தில் எந்த மாதிரியான உயிரினம் இருந்தாலும் சரி, ஆடாத உயிரினம் இருந்தாலும் சரி, அசைகிற உடம்பு உயிரினங்கள் இருந்தாலும் சரி, மரங்களா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி, பட்சிகளா இருந்தாலும் சரி, தேவர்களா இருந்தாலும் சரி, அசுரர்களா இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் எந்த மாதிரியான உயிரினம் இருக்கோ, நான் இல்லைன்னா இதுகள் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே என்கிட்ட தான் வருது. எல்லாத்திலையும் நான் தான் வியாபிச்சிருக்கிறேன். நான் தான் என்னை தான் நீ எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். எதெல்லாம் நீங்க பார்க்க முடியறதோ பீஜம், எதெல்லாம் பீஜத்தினால வந்திருக்கோ எல்லாமே நான் தான். பீஜங்கள் 4 விதமான பீஜங்கள் இருக்கு. முட்டையா இருக்கலாம், அவர் காமத்திலிருந்து பிறந்த 2 குரோமோசோம்ஸ் சேர்ந்து வர்றதுனால இருக்கலாம், மண்ணிலிருந்து வர பீஜங்கள்னால இருக்கலாம், அதிலிருந்து வரும் உயிர், வியர்வையிலிருந்து கூட சில ஜந்துக்கள் பிறக்கலாம். எல்லாத்துக்கும் எல்லா விதமான பீஜங்களும் இருக்கு. எந்த மாதிரியான உயிரினம் இருந்தாலும் சரி, எதுலேருந்து எப்படி பிறந்தாலும் சரி, பீஜம் நான் தான்ங்கிறதுனால அதுலேருந்து வர பொருளும் நான் தான். எதெல்லாம் நீ பார்க்கறியோ, எந்த மாதிரியான ஒரு அசையும் அசையாத 2 பொருட்கள், எந்த மாதிரியான உயிரினங்களை பார்த்தாலும் அது நான் தான். என்ன இல்லாமல் இதுகளுக்கெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது அப்படின்னு பகவான் சொல்றார். இதெல்லாம் அர்ஜுன் ஒரே கேள்வி கேட்டார், நீ என்ன உன்னை நினைக்கணும்னா நான் எதெல்லாம் நினைச்சேன்னா உன்னை நினைச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டதுக்கு பகவான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றார், தன்னோட விபூதிகளை. அதோட இன்னையோட கிளாஸை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஒரு 5 நிமிஷம் வேணா ரிவிஷன் எடுத்துக்கலாமா?